அத்தியாயம் 8. உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகரித்துக் கொள்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நாம் முழுமையான வாழ்வை வாழ முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். எனவே நீங்கள் அதனை அதிகரிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பலாம். அதற்கான பதில் ஆம். சில செயல்முறைகள் மூலம் நீங்கள் அதனை அடைவதற்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய விழிப்புணர்வு மற்றும் சுய மேலாண்மையை நீங்கள் அதிகரிக்க வேண்டுமென்றால் உங்களுக்குள் நடக்கும் உரையாடல்களை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இது உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கண்டுகொண்டு அடையாளம் காண்பதற்கு உதவி செய்யும். உதாரணமாக, உங்களுடைய நண்பர் உங்களை தவிர மற்ற அனைவரிடமும் அவருடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கூறும்போது நீங்கள் அதிருப்தி அடையலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்குள் நடத்தும் உரையாடல்கள் மூலம் இதனை சரி செய்யலாம். உங்களிடம் நீங்கள், நான் ஏன் காயமடைந்தேன்? ஏனென்றால் என்னுடைய நண்பர் அவருடைய பிரச்சனைகள் குறித்து என்னிடம் கூறாமல் அனைவரிடமும் தெரிவிக்கிறார். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த உணர்வு குறித்தும் அது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்தும் கண்டுபிடித்து விட்டீர்கள். எனவே நீங்கள் அதனை கட்டுப்படுத்த முடியும். அவர் என்னிடம் கூறாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். ஏனென்றால் நான் என்னுடைய ஆண்டு கணக்கை நிறைவு செய்வதில் வேலையாக இருந்தேன் என்பது அவருக்கு தெரியும் என்று நீங்கள் உங்களுக்குள் கூறிக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய அனுதாபத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களுடைய உடல் மொழியை பிரதிபலிக்க வேண்டும். இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏனென்றால் மற்றவர்களின் உடல் மொழியானது அவர்களின் முழுமையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதில்லை, அது அவர்களை தூண்டுகிறது. உதாரணமாக, நீங்கள் மற்றவர்களின் மன அழுத்தம் நிறைந்த உடல் மொழியை பிரதிபலிக்கும் போது உங்களுக்குள்ளும் அது போன்ற மன அழுத்தம் ஏற்படலாம். நீங்கள் உங்களை உத்வேகப்படுத்திக் கொள்ளும் திறனை அதிகரித்து நேர்மையாக யோசிக்க வேண்டும் என்றால் இந்த அறிவுரையை பின்பற்றுங்கள். உங்களுடைய வெற்றியை மற்றும் தோல்வியை நீங்கள் எவ்வாறு அணுகுகிறீர்கள் என்பது உங்களை நீங்கள் உத்வேகப்படுத்திக் கொள்ளும் திறனை பாதிக்கும். நீங்கள் உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ள இவ்வாறு யோசிக்கத் தொடங்குங்கள்.